கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உடம்பு ரெண்டு விதம் தான். ஒன்று ஆண் உடம்பு, இன்னொன்று பெண் உடம்பு. உடம்பு ரெண்டு தான். ஆண் உடம்பில் கொஞ்சம் பிரச்சனைங்க ஏற்படும், ஹார்மோன் பிரச்சனைங்க ஏற்படும் ஆண் உடம்புல, இல்லை பெண் உடம்புல பிரச்சனை ஏற்படும். இந்த உடம்புல பிரச்சனை ஏற்பட்டால் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு அலி அல்லது திருநங்கை. அவ்வளோ, அலி மட்டும்தான் அங்கே, பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா உடம்பு கோளராயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போது உடம்பு அளவில் ரெண்டு தான். ட்ரம்ப் இப்போ சொல்லிட்டாரு, 2 ஜெண்டர் தான் நீங்கள் எழுதணும். நீ ஒன்று ஆணாயிரு, இல்லைன்னா வரு பெண்ணாரு. நீ ஆம்பளையும் வந்துக்கோ, பொம்பளை அது நான் உள்ளே வரல, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபார்மில் என்னான்னு போடு, ஆணுன்னு போடு, இல்லை பெண்ணுன்னு போடு. இந்த 3வது பாலினத்தை போடாதுன்னு இப்போ தான் சொல்கிறாரு. நம்ம எப்பவுமே போடுறதில்லை. அன்ன காலத்துலேருந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, அவன் ஆணாக இருந்துக்கலாம், அவன் பெண்ணாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். உடம்பு அவனுக்கு கூறுபாடு மாறி இருந்தால் கூட அவன் எப்படி இருந்துக்கலாம். இப்போ பாலுணர்வு இனக்கவர்ச்சி இதெல்லாம் யாருக்கு ஏற்படும்னா, ஆணுக்கு ஏற்படும், பெண்ணுக்கு ஏற்படும். பாலுணர்வு இனக்கவர்ச்சி 3வது பாலினத்துக்கு ஏற்படுறது கம்மி, ஏற்படாது. புரியுதாண்ணா சொல்கிறேன்? பாலுணர்ச்சி காமம் சார்ந்த உணர்வு. ஒரு பெண் மேலே ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு ஏற்படும், ஒரு ஆண் மேலே பெண்ணுக்கு ஈர்ப்பு ஏற்படும். இப்போ என்னாச்சுன்னா, கல்யாணம் ஆகுது, திருமண பந்தங்கள் ஏற்படுது, பாலுணர்வை தீர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுது. இளம் பிராயத்திலேயே பாலுணர்வை தீர்த்ததுக்கான சந்தர்ப்பம் இப்போ ஏற்பட்டுச்சு. இப்போது அன்றைக்கி அப்படி இல்லை. பாலுணர்வு தூண்டுதல் அப்படின்றது குழந்தைங்களே ஏதாச்சும் சித்தப்பா, பெரியப்பா, மாமா சுற்றி இருக்கிறவங்க பலரால் தூண்டப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு காட்சிங்க படங்கள்லாம் பார்த்த உடனே நீங்களே காமம் சார்ந்த வயப்பட்டிருக்கலாம். வீட்டில் அண்ணன் தங்கச்சிங்களே கூட தப்பாக நடந்துக்கலாம். வெளியே சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் நடந்துன்னு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸ்கூலில் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுங்களாக கூட நீங்கள் எதனா வச்சுக்கலாம். உங்கள் பிறப்புறுப்பு வச்சுன்னு சும்மா இல்லாமல் விளையாடின்னு இருக்கலாம். ஒருத்தர் விளையாடுறது ஒரு வேலையாக வச்சுன்னு இருக்கலாம். அதை நீங்கள் எப்படிலாம் விளையாடிக்கலாமா, அப்படிலாம் இல்லை, ஏன்னா ஏதோ பண்ணுது, கிளர்ச்சி உண்டாக்குது உடம்புலன்னொடனே. அது மாதிரிலாம் ஏதோ பண்ணிக்கலாம், வாழ்கிறீங்க, வளர்கிறீங்க. சமூகத்தில் வேறு மாதிரி இருந்தது, இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. எல்லாம் தனித்தீவாகிட்டீங்க. அப்பா வேலைக்கு போயிட்டாங்க, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நீங்கள் தான் வீட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சுக்கலான்னு ஆகிட்டீங்க. கோவிட் ஆகிடுச்சு. யாரும் ஒன்றா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கலாம். நீங்கள் அந்த வீட்டுக்கு போகலாம். உங்கள் வீட்டில் யாரும் இல்லை, டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போகவும் இல்லை, பில்லடா டன் படம் பார்க்குறீங்க. பாலுணர்வு தூண்டுது, காட்சிங்கெல்லாம் தூண்டுது. நீங்கள் சும்மா இருக்க முடியல, போர் அடிக்குது. எவ்வளோ நேரம் தான் கேமாக நிற்பீங்க? அது உங்களுக்கு போர் வச்ச உடனே ஏதோ அங்கே தொட்டால் ஏதோ நல்லது, நல்லா இருக்கிற மாதிரி இது கூசுது. இப்போ இங்கே இப்போ தொட்டாக்கள்னா, எங்கெங்கு தொட்டால் என்னென்ன இன்பம் எல்லாம் முன்னோடு பாட்டு கேட்டிருப்பீங்க. எந்த இடத்தில் உணர்ச்சிகள் அதிகம், கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் நண்டு பிடித்தேன். நீ பார்த்த நான் பார்த்தேன், நீ பார்த்த நான் பார்த்தேன், என்ன இடுப்ப அதை தாண்டியெல்லாம் பார்த்தவங்களாங்கிறாங்க. சில பேர் மீன் பிடிக்கிற சாக்கில் அப்படியே தூக்கிட்டேன்னு நினச்சிங்க. காலை தூக்கி போடுறதா சாக்காக வச்சு நீல கலர் ஜெட்டியா மஞ்சள் கலர் ஜெட்டியான்னு காட்டுறது. ஜெட்டி போடலனா கூட போட்டிருப்பாங்கன்னு நம்மளே நினச்சிக்கிறது. ஜெட்டி மேலே படத்தை வரைஞ்சிருப்பாங்க, அந்த படத்தை பார்த்து அதான் உண்மைன்னு நம்ம நம்புறது. இந்த மாதிரி சுற்றி கொடுமைங்களாம் நடந்த உடனே பாலுணர்வு தூண்டல் குழந்தையிலேருந்தே நமக்கு நடக்குது. தீர்த்துக்கிறதுக்கான வழியை வேறு இடத்துல தேடுறோம். அப்போது ஆணும் கூட என்ன பண்ணிக்கிறான், நான் சும்மா ஒரு வாடி பார்த்துக்கிறான், நல்லா இருக்குதே, நல்லா தானே இருக்குது, எனக்கு உனக்கு எனக்குன்ட்டு. ஆமாம், நீ ஒரு ரைஸ் வச்சுக்கிற, நான் ஒரு ரைஸ் வச்சு 2 பேரும் மாற்றி ஐஸ் சாப்பிட்டுக்கலாம். நம்ம 2 பேரும் தேய்ச்சிக்கலாம், இல்லை விரல் வச்சுன்னுக்கிறான். ஆம்பளைக்கிட்ட விரல் தானே இருக்குது, நம்மக்கிட்டையும் விரல் தானே இருக்குது, இப்படி விளையாடிக்கலாம். செக்ஸ் டாய்ஸ்லாம் வர விற்கிது இப்போது அமேசான்லாம். நீங்கள் போய் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது, டாய்ஸ்ன்னு அடிக்குதுங்க, செக்ஸ் டாய்ஸ்ன்னு அதுவே வச்சுக்கோம். ஏன்னா வியாபாரம் ஆகணுன்றதுக்காக வேண்டி நீங்கள் என்ன வேணாலும் சைடில் ஃப்ரேமில் ஓடினே தாங்குது பல காட்சிகள்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே செக்ஸ் டாய்ஸ் வாங்குதுங்க. சிலிக்கானில் ஆண் உறுப்பு பெண் உறுப்புலாம் விற்கிது. அப்போ இவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டால், பாலுணர்வை தூண்டி நம்ம எப்படின்னா அனுபவிச்சிக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வரான். புரியுதா? அதில் ஆண் பெண் பேதமே இல்லை. சமூகம் அப்படி வளர்க்குது, வளர்றான். எல்லாம் கிடையாது, அவைலபிலிட்டி. இதெல்லாம் பேசுறதுனாலாம் நீங்கள் சரியாயிடுவீங்க, தப்பெல்லாம் கிடையாது. புரிஞ்சிங்கன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தான் ஆகும் மனசு.
குழப்பத்துலேயும் தெளிவு இல்லாமையும் ஆயினுக்கும். நேற்று கூட ஒரு மலையாள படம் பார்த்தேன். அதில் அந்த குழந்தைய சாக வச்சிடுறாங்க, 2 பேரும் லெஸ்பியன் ஆகுறாங்க. கதை ஒரு மாதிரி த்ரில்லராக போயின்னுக்குது. நல்ல தமாசா சமாதானம் போயினுக்கிற மாதிரி போக பார்த்தா இவ்வளோ தான் சாக வச்சிருப்பான்னு பார்த்தா இன்னொருத்தர் சாக வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கதை. நேற்று தான் ஒரு படம் பார்த்தேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போகிற கேள்வி கேட்குறீங்க. அப்போது பார்க்குறாங்க, தேவை மனிதனுக்கு அன்பு, நல்லா கேட்கணும், பால் உணர்வு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம். நான் உண்மையாக பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கு தேவைன்னா பரஸ்பரம் அன்பு, நான் ஷேர் பண்ணணும், என்னை பகிரங்கமாக நான் எல்லாத்தையும் சொல்லணும், அவங்க கேட்கணும். நான் அப்படி இல்லை. கணவன் மனைவியுமா வாழ்கிறோம். கணவனுக்கு ஒரு வரையறை இருக்குது, மனைவிக்கு ஒரு வரையறை இருக்குது. கணவன் மனைவிக்கிட்ட இந்த பொம்பளை அழகாகிறான்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. மனைவி கணவன்கிட்ட அந்த ஆம்பளை அழகாகிறான்னு சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. சொன்னால் ஒத்துக்கிறதுக்கான ஆம்பளை அவனும் கிடையாது, கணவனும் ஒத்துக்க மாட்டான். 3வது ஆள்கிட்ட சொல்லலாம், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி என் கணவர் இருக்கிறாரு, இன்னொரு பையன் எதிர் வீட்டுக்கார பையன் அழகாகிறான்டா, யார்கிட்ட சொல்லலாம்? 3வது ஆள்கிட்ட போய் சொல்லலாம். யார்? மனைவி. கணவன்கிட்ட சொல்ல முடியாது. மனைவனிடையே இன்னொரு பாய் ஃப்ரெண்டுங்கிறான்ல, ஆம்பளையாக இருக்கிறான் ஒரு நண்பன், பாய் ஃப்ரெண்டுன்னா கூட இப்போ நீங்கள் வேறு செக்ஷுவல் ரிலேஷன் இருந்தால் தான் பாய் ஃப்ரெண்டுன்னு ஆயிடுச்சு. பாயாக இருக்கிற ஃப்ரெண்டு, பாயாக இருக்கிற ஃப்ரெண்டுனா நீங்கள் பாட்டு நீங்கள் நினச்சக்கூடாது. ஆமாம், பையனாக இருக்கிற ஃப்ரெண்டு. பையனா அவனுக்கு பையனான்னு நினச்சக்கூடாது. ஆம்பளை இருக்கிற ஃப்ரெண்டு, ஆம்பளைன்னா நீங்கள் நினச்சக்கூடாது, மீசெல்லாம் வச்சுன்னு பெருசாக தாடிலாம் வச்சுன்னு பாரு அவரான்னு. திரும்பவும் பையனாகிற ஃப்ரெண்டு, திரும்ப பாயாகிற ஃப்ரெண்டு. புரியுது என்ன? ஏன்னா நீங்கள் நான் சொன்ன வேறு எதுனா இப்போ பேசலாம். யாருக்கிட்ட? கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, நான் ஒரு பெண், என்னுடைய ஸ்கூல்மேட்கிட்ட என்ன சொல்லலாம்? இது மாதிரி கல்யாணம் பண்ணினேன், இருந்தாலும் சுடுன்னுக்கிறான், எப்போ பார்த்தாலும் எஞ்சி வந்துக்கிறான். எதிர ஒரு பையன் சும்மாவே என்னை பார்த்து சொல்லி விட்டுனேக்கிறான். நான் அதை பார்த்தாக்கா ஒத்து அதை வாங்கி வந்து கொடுத்துட்றான். ஆமாம், எப்போ பார்த்தாலும் என் ஃபோன் நம்பர் எப்படி ட்ரேஸ் பண்ணான்னு தெரில. ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறியான்னு கேட்குறான், சாப்பிட்டியான்னு கேட்குறான், தூங்கினேங்கிறான்றான், அழகாகிறான்றான். ஒரு நாளைக்கு 10 முறை அழகாகிறியான்றான். இந்த தாலி கட்டின நாய் பார்க்க கூட மாட்டேங்குது. யார்கிட்ட சொல்ல முடியா? தாலி கட்டின நாய்கிட்டே சொல்லடியா, என்னை பார்க்க மாட்டேன்றேடா, நான் அழகாக சொல்ல மாட்டேன்றேடா. ஒரு முறை என்னாச்சும் என்னை பார்த்து என்ன பண்ணேன் பேசுன, யார்கிட்ட சொல்லலாம்? ஆனால் என்ன புள்ள, அந்த புள்ள அவங்ககிட்ட சொல்ல முடியுது. பையனுக்கும் அதே பிரச்சனை தான். இவ ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன்றா. எங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறா. லேட்டாக வந்தால் ஏன் லேட்டானேன்றா. சூழ்நிலை ஏன் மண்ணுக்குதுன்றா, முடியாமல் பெருசாகுதுன்றா, அந்த ஸ்டெனோக்கு ஏன் அடிக்கடி மெசேஜ் போடுறேன்றா, ரீட்டா பேர் ஏன் வச்சுன்னுக்கிறேன்றா, பாராத்திரலையா அவள் கூப்பிட்றான்றா. இவனும் யார்கிட்ட சொல்ல முடியுது? இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு, இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்ல முடியுது. ஆனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்ககிட்ட, அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கம்ஃபர்டபிலிட்டி இல்லை. ஏன்? ஒத்துக்கிற தகுதி இல்லாத கணவன், ஒத்துக்கிற தகுதி இல்லை, அன்பு இல்லை, அங்கே பரஸ்பரம் அன்பெல்லாம் இல்லை. ஒத்துக்குவானா கேட்கவானா கண்டுக்காமனா இருக்கலாம்ல, அதுவும் இல்லை. அதான் வேலையை வச்சுன்னு 24 மணி நேரமாக என் கணவன் வேறு யாரை பார்க்குறான், பணக்காமக்கிறான், யாருக்குன்னா பேசுகிறான், போகிறான், சம்பாதிக்கலாம் எந்த கொடுத்துருவான், எனக்கு 5 சவரம் கொடு, எனக்கு 10 சவரம் கொடு, எனக்கு 100 சவரம் போடு, நான் வாங்கி வீட்டில் பீரோவில் வச்சுக்கிறேன், ஏன்னா எவனுக்கெல்லாம் குத்துற போகிறான். ஆமாம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா வானா, வீட்டை நல்லா வச்சுக்கணுமா வானா, சுத்தமாக வச்சுக்கணுமா வானா. ஆனால் புருஷனை வெளியே எங்கேயும் போகாமல் பார்த்தோம், ஒரு ஸ்டெப்பு மேலே போய் எல்லாருக்கும் காட்டக்கூடாது, குறிப்பிட்டவங்களுக்கு காட்டலான்னு ஆகிறாங்க. குடும்பத்துக்குள்ளே இப்போ ஒரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன ஆகிறாங்க, உன் பிறப்புறுப்பை எல்லாருக்கும் காட்டுவானா, யாருக்கு மட்டும் காட்டிக்கலாம், எல்லாருக்குமா காட்டுவேன் அப்படின்னு போது நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு காட்டலாமா? நம்ம உடனே பர்மிஷன் கேட்குறது, சந்தில் சிந்து பாடுறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி படு கேவலமாகிடுச்சு வாழ்க்கை. போர் அடிக்குது. காலகாலமாக இப்படி தாங்குது. அப்பா அம்மாவை சந்தேகப்படுத்த பார்த்தேன், வாழ்வே இல்லை. அப்பா அம்மாவை வேலைக்காரியாகவே வச்சுருந்தார், இல்லை அம்மா வேலைக்காரியாகவே இருந்தா, பாசமாக இல்லை. அவர் பாட்டு குடிச்சார், ஊர் சுற்றினார், எல்லாம் போனார், ஆனால் அந்த பொம்பளை கண்டுக்கவே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை பார்க்குறேன். அம்மா பாட்டுன்னு ஊரை சுற்றிருந்தா, அப்பா அம்மா கண்டுக்கவே இல்லை, அப்பா பிராணியாக சுற்றிங்க தான். இப்படி ஒரு பார்வை மனசுக்குள்ளே போர் அடிக்குது. இந்த ஆம்பளை பொம்பளை வித்தான் அசியமாக தான் வாழ்ந்துங்கிறாங்க. யாராச்சும் அன்பை என்கிட்ட பேச மாட்டாங்களா? அதுக்காக பால் உணர்வு அவன் என்கிட்ட எப்படின்னா தீர்த்துக்கிட்டோம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். பால் உணர்வு மேட்ரு இல்லைங்க, பரஸ்பரம் அன்பு தான் மேட்ரு. பால் உணர்வு தீர்த்துறதுக்கு எதை வேணால் பண்ணிக்கலாம். ஓரல் செக்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாம் புரிஞ்சிச்சு. அப்போ நான் திருப்தியாக வாடுறது, எனக்கு ஒரு பொம்பளை என்ன சந்தேகப்படுவேன், ஆம்பளை என்ன சந்தேகப்படுறது வாய்ப்பே இல்லை. நான் ஒரு ஆம்பளை கட்டினேன்னு வச்சுக்கேன், பிரச்சனையே கிடையாது. தேவைப்படும் போது என்ன பண்ணிப்பான், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுப்பான்,
மற்றபடி நீ எங்கன்னா போய் என்ன பண்ணாலாம் பண்ணிக்கணுவான். அப்போ நான் நிம்மதியாகிறேன், பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏன் யார் கேட்டிங்கிறேன்? அவங்ககிட்ட போய் மச்சியா வழக்கிறேன். ஆமாம், அவனும் கூட சேர்ந்துனா சொல்லுவான், ஆமாண்டா நல்லா தாங்கிறான்னு. சரி, ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஏற்பாடு பண்ணிக்கலாமா? ஓகே, பிரச்சனை முடிச்சு. ஒரே பொம்பளை 2 பேரும் புக் பண்ணிப்பானுங்க. இது எல்ஜிபிடி காரணம் இல்லை, பால் உணர்வு தூண்டல் கிடையாது. அங்கே காரணம் அன்பு தேவைப்படுது, பரஸ்பரம் தேவைப்படுது, நேசிப்பு தேவைப்படுது, கவனித்தல் தேவைப்படுது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க 2 பேரும் அசிங்கமாக வாழ்கிறாங்கன்றீங்க, அவங்க 2 பேரும் அன்பாக பரிமாறிக்கிறாங்க. ஏன் 3வது இடத்துல இப்போ 3வது பாலினத்துக்கிட்ட போனால் இல்லை 2வது பாலினத்துக்கிட்ட போனால் எனக்கு என்ன பிரச்சனை? நிம்மதியாக இருக்க முடியல, மனம் விட்டு பேச முடியல. எதிர்பாலினத்தை கூட ஒரே பிரச்சனை. நீங்கள் ஒரு பக்கம் ஆம்பளையாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்கிறேன், நிறைய பேர் இல்லை இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. சும்மாண்ணா பொண்டாட்டி தாண்டி இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ உங்கள் பிரச்சனை ஆம்பளையாக இருக்கிறது தான், பொண்டாட்டி தாண்டி பார்த்தது கிடையாது. உங்கள் பிரச்சனை ஆம்பளைன்னு உங்களுக்கே புரியும். கடவுள்கிட்ட வேண்டியவங்க, கடவுளே அது கொஞ்சம் எழுந்துக்காமல் இருக்கட்டும், நீ எழுந்துக்கோ, நீ பாடுன்னு, நீ எதனா நானும் என்ன மட்டும் என்ன பண்ணாது. அப்படி இல்லைன்னா அவளை திருப்தி பற்ற முடியலன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதனால் கடவுளே ஏந்துக்கணும். யார்கிட்ட போய்? கடவுள்கிட்ட போய். கடவுளுக்கு அதுக்கும் எந்த நாயும் ஆடி மாதத்துக்கு காலமாக இன்னொரு பொம்பளையை பார்க்கவே பார்க்காது. என்ன பார்த்துக்கிறீங்க? ஃபுல் நியூடாக தான் சுற்றி நிற்குது. செக்ஸியாக போகுதுன்னு எப்போ நான் சொல்லி ரேப் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் கிடையவே கிடையாது. அது மாதிரி அடிச்சு சா வச்சு பார்த்துக்கிறீங்க, கொலை பண்ணி குத்தி போட்டு சா வச்சு இது பார்த்துங்க. என்னென்னு நீ வரமாட்டேன்ற, ஆனால் உன்னை என்ன பண்ணுவேன் நான்? என்னை விட்டு இன்னொரு போனையும் சா வச்சு பார்த்துக்கிறீங்க. ஐயோ, என்னை இவ்வளோ காதலிக்க மாட்டேன்றானே, தாடி விட்டு செத்து போகிறவங்கிறான். காதலிக்க மாட்டேன்றாலாமா? அதனால் என்னவா? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று. இதெல்லாம் போர் அடிச்சு போச்சு, வெறுப்படிக்குது. ஒரு பொம்பளை திருப்தி பற்றத்துக்கு நான் எதனா பண்ணணும், எனக்குள்ளே ஏதோ மாற்றத்தை ஏற்படணும். ஒரு ஆம்பளையை திருப்தி பற்றத்துக்கு என்னடி சொல்கிற? வா, நம்ம 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம். நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்துக்கலாம். புரியுதா? லெஸ்பியன் எப்போ நாங்கள் அன்பு, ஆனால் எதிர்பாலினத்தோடு உறவாட முடியல. அப்படி தானே? வேறு என்ன பண்ணுது? என்ன மனுஷனாக இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை. நான் ஒரு நாய், என்ன நீ கண்டுக்க மாட்டேல்ல? நீ என்ன கண்டுக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? நீ ஏன் என்ன மனுஷனாக பார்க்குற? ஐ ஆம் த டாக். நான் இப்படி தான் கொல்லிப்பேன். என்ன பிரச்சனை முடிஞ்சிச்சு. நான் மனுஷன்ட்ட தான் உனக்கு நல்லா நாகரிகமாக பேசி காட்டணும், நான் ஒரு சாமியார்கிட்ட காவி போட்டணும், அதெல்லாம் கிடையாதுன்ட்டு நான். அதுக்கு தான் நீ ஏன் என்ன சாமியார்ன்ற, எனக்கு கடவுள் தெரியும், அவள் தான். நீ என்ன ஒன்றா வச்சுக்கோ. எப்போ உனக்கு கூட என்னால் சமுதாயத்தில் வாழ முடியவே இல்லை. எதை செஞ்சாலும் தப்பு ரைட்டுன்னே பார்க்குற. எதை செஞ்சாலும் உனக்கு கூட நன்னவே பண்ண முடியல. அது யாருன்னா அபகரிச்சிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறேன். அது இன்னமும் சொத்து மாதிரியும் யாருன்னா அபகரிச்சிருவாங்க அப்படின்னு. மை ப்ராப்பர்ட்டி, என்னுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது? ப்ராப்பர்ட்டியாக பார்த்துக்கோ, ஆனால் யார் வேணால் ஏறு உள்ள அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோன்றேன் நான். நிலம் உண்டா இருக்கலாம். புரியுது என்ன சொல்லிட்டு? யாருக்குனாலும் அது என்ன அவன் கற்பனை பண்ணி என்ன பண்ணுற? படம் பார்க்குற உனக்கு உணர்ச்சி வசப்படுற. அப்போ ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படதா செய்யுது. புரியல, அன்பாக இருக்க தெரியல. யார் யாருக்கு? ஆணும் பெண்ணுக்கும் அன்பாக இருக்க தெரியல. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பாக இருக்க தெரியாததுனால ஆணை தாண்டி ஆண், பெண்ணை தாண்டி பெண் போகிறாங்க. அவ்வளோதான். இது ஒன்றும் தப்பு ரைட்டாக நம்ம பேச முடியாது. நான் என்னுடைய பர்சனலாக நான் உனக்கு சொல்லித்தரது, நீ ஆணாயிரு. பொம்பளை சரியில்லைன்னா அது அவ பிரச்சனை, நீ ஆணாவே இருன்ற நான். புரியுது? அதுக்கு ஏன் அன்பாக இருக்குன்னா நீ அன்பாரு. இந்த சனி அன்பா இல்லைன்னா யார் பிரச்சனை? இது அது பிரச்சனை. நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாரு. அது ஒன்று பொருள் மாதிரி பார்த்ததுன்னா அது பொருள் பார்க்குறது அது தூக்கி விசிறி அடின்ற நான். ஓரளவுக்கு விட்டு கொடுப்பாரு. ஒத்தே வரலன்னா என்ன பண்ணேன்? தூக்கி விசிறி அடின்ற நான். இல்லை போ சொல்லு. நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் ஒரு ஆம்பளை, என்னை கூட வாழலாமா வாழக்கூடாதான்னு யார் முடிவு பண்ணா? நான் தான். நான் ஒரு விபச்சாரி, என்ன பண்ணலாம்? ஏன்னா என்னை நேசிக்கிறதுக்கு 10 பொம்பளை வரலாமா வரக்கூடாதா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ உன்னை நேசிக்கிற ஒரு பொம்பளை என்னை கட்டுப்படுத்துறேன்னா அவள் என்னை நேசிக்கலை. நேசிக்கிறன்ற பேரில் எனக்கு ஒரு வளையம் போட பார்க்குறா. அது எனக்கு பிடிக்கல. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ எங்கே பிரச்சனை? மனைவியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, கணவனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. மனைவியாகவும் கணவனாக இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது தான் பிரச்சனை. புரியுதா? கணவனாகவும் மனைவியாகவும் இருந்தால் காதலி அப்படின்னு சொல்லிட்டா போதும், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அப்போ ஏன் அவளை கூட பேசுகிறேன்றா. அடுத்த கேள்வி என்ன தான்? நீ என்ன தானே நேசிக்கிற?
நீ ஏன் அவளை கூட பேசுகிறேன்னு கேட்குறா. உன்னை நேசித்த உனத்தை கூட பேசக்கூடாதுன்னு யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? உன் பிரச்சனை எங்கே தான்? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? நான் உன்னை ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே நீ அடுத்த கொஸ்டின் என்ன தான் கேட்குற? நீ இதே பதிலே எத்தனை பேருக்கு சொன்னேன்னு கேட்குற. ஏன் 1,00,000 பேருக்கு ஐ லவ் யூ சொல்லக்கூடாது என்ன இருக்குதான்னு கேட்குறேன். எத்தனை பேருக்கு ஐ லவ் யூ சொல்லணுன்ட்டு என்ன ரூல் இருந்தால் என்ன பண்ணேன்? மனித வாழ்க்கையில் அன்பாக இருக்கிறதுக்கு ரூல் இருக்குதா? யார்கிட்ட அன்பாக இருக்கணும்னு இருக்கிற ரூல் இருக்குதா? ஒரு அன்பான மனிதன் யாரை கூட அன்பாக இருக்கலாம்? அன்பும் காமமும் எப்படி ஒன்றாச்சு உனக்கு? உன்னை கூட புணர்ந்ததுன்னு நீ என்ன நினச்சின்னா இதே மாதிரி தான் அவனை கூட புணருவான். உங்ககிட்ட அன்பாக இருந்தானா இதே மாதிரி தான் அவகிட்டையும் இருந்துன்னு போட்டுமே. என்ன கூட அன்பாகிறான்றது மட்டும் பார்க்கணுமா? இவன் யாரா கூட அன்பாகிறான்னு பார்க்கணுமா? இவன் அன்பாக இவங்ககிட்ட இருந்த உடனே இவன் எல்லாருக்கிட்டே எப்படி தான் இருக்கிறான்னு நினச்சிக்கிறான். நிறைய கணவனுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன்றானுங்க, பொண்டாட்டி ஃபோன் நம்பரை. இங்கே நடக்குது அந்த அதிசயம். ஃபோன் நம்பரில் எதனா பண்ணுற முடியுமா என்ன? புரியுதா? ஏன் இங்கே பிரச்சனை நிறைய இடத்துல இது மாதிரிலாம் நடக்குது. அப்போது இது இங்கே என்னன்னா நான் இதுலேருந்து ஒரு விடுதலை அடையணும். நான் எதுலேருந்தே பொண்டாட்டி கூட வந்து போர் அடிக்குது. சனி என்னத்துக்கு? ஒரு பிள்ளையை பார்த்துட்டு அது வாரிசு இருந்தோம், அதுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், அதை காப்பாற்றணும். இந்த கருமே வேணாம், பிள்ளைய வேணாம். நான் வந்துட்டோம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம். ஆம்பளை கச்சா போதும், பொம்பளை கச்சா போதும். ஏன் பொம்பளைன்ற பேரில் என்னென்ன பண்ணுறேன்? என்ன சில ஆம்பளைன்ற பேரில் என்னென்ன பண்ணுறான்? பொம்பளைக்கு பிரச்சனை எங்கே? புருஷன்தான். அவன் தான் என்ன சொல்கிறான்? எதிர் வீட்டுக்காரனாண்ட பேசிட்டா என்ன பிரச்சனை? அவன் தான் வேலை எடுத்து பேசிக்கிறான். உனக்கு வேலை இல்லையான்னு கேட்குறான். வேலை இருட்டுக்கு அவரை கூட பேச பிடிக்குதுன்னு சொன்னால் ஒத்துப்பானா? ஆனால் டிவி போட்டு நாடகம் பார்த்து சிரிச்சிருந்தா அவனும் ஒன்று ஆம்பளை தான். அவனும் அங்கே வந்து ஜோக் தான் வச்சுக்கிறான். அவனை ஏன் பார்த்தா ஒரு இதை பிசிக்கலாக நேராக ஒருத்தன் ஜோக் வச்சா பிடிக்கல உனக்கு, ஆனால் வீடியோவில் ஜோக் வச்சா. ஆனால் இவளுக்கு வீடியோவில் ஜோக் வச்சா பிடிக்கல, பிசிக்கலாக பண்ண 3 டைமென்ஷனில் பார்க்க தான் பிடிக்குது. வெறும் ஜோக்கு மட்டும்தான் ரசிச்சா. ஆனால் நீ அவளை கூட என்ன பண்ணி வச்சுட்ட? நீ என்ன கூட தான் பேசணும், என்ன கூட தான் நீ சிரிக்கணும், என்ன கூட மட்டும்தான் நீ அழணும் அப்படின்னு. அப்பனா கூட பேசினா பொண்ணுங்களுக்கு புருஷனுக்கு பிடிக்கல. அப்பனா கூட உங்கள் அப்பா கூட ஏன் இவ்வளோ நேரம் பேசுவேன்? அப்போனா நீ என்ன நேசிக்கலையா? இப்படி கேட்குறான் ஆம்பளைக்கிறான். இப்படி கேட்குறான். அப்பா கூட படுக்கிறது போகிறதுலாம் இல்லை, இது பேசுனாவே. அப்போ அந்த குழந்தை என்ன ஆவான்? எங்கள் அப்பா என்னை வளர்த்தவர், தூக்குனவர், கொஞ்சினவர், என்னுடைய நல்ல கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரிஞ்சுக்கினவர். என்னால் அப்படியே அவரால் இப்படியும் என்னால் பார்த்துக்கவே முடியாது. ஆனால் அப்படி ஒரு பார்வை பார்க்க வச்சியடா என்னை பார்த்தோன்னா அவளுக்கு மனம் வருத்தப்படும். அவன் வானான்னு தோணும், அவன்லாம் ஒரு மனுஷனான்னு தோணும். புரியுதா? அப்போ எல்ஜிபிடி எங்கே உருவாச்சு? அன்பை, பரஸ்பரத்தை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுல தெரியவே இல்லை. என்னவோ திமிர் பூச்சி அலையிறா தாலி கட்டோன்னே. இவன் என்னமோ எனக்கு அடிமைன்ட்டு. அவனை என்ன நினச்சிக்கிறான் அவளை? இவன் என்னுடைய அடிமைன்னு. சில நாய்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் சுதந்திரமாக வாழ மாட்டேங்குதுங்க. அதனால் நான் நாய் நிறுத்து. அந்த நாய் சுதந்திரம் கொடுத்தா வாழலைன்னா நான் என்ன பண்ணி நிறுத்தேன்? நான் ஒரு நாய்கிட்ட நான் சுதந்திரமாக வாழலாம். நான் ஒரு மனுஷன்னா நாய்க்கு இல்லாத சுதந்திரம் இந்த உலகத்தில் இல்லைன்னொன்னே நான் என்ன ஆயிடுறேன்? நாயாயிடுறேன். ஏன் 2 காலம் நடக்கிற நாய்ங்க நான். பிரச்சனை இந்த சமூகத்துலேருந்து என்ன இல்லை நான் புரிஞ்சுக்கலாம். இஷ்டமா எதனா சாப்பிட்டுக்கலாம். நாய்கிட்ட போய் சொல்லுவேன் மாட்டுக்கறி சாப்பிடாது என்ன, ஆட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சொல்லுவேன். போதிப்பியா நாய்க்கு? நீதி போதை எல்லாம் நாய்க்கு. அதனால நாய் நிற்கிறான். ஏன்னா இந்த நீதி போதை கேட்டு போரிச்சிச்சு அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் நிற்காத, திரும்பாத, பழையாத, குனியாத, நீ அதை பண்ணாத, இதை பண்ணாத. டென்ஷன் ஆகிட்டான். பேசாமல் நாயா இல்லான்னு ஆகிட்டான். புரிஞ்சிச்சா? எல்ஜிபிடியில் ஏன் வந்துச்சு இப்போ சொல்லு? அன்பு பரஸ்பரம் தான். நான் எவ்வளோ சொன்னாலும் புரியவே மாட்டேன் நிறைய பேருக்கு. நான் பிசிக்கலாகவும் நிறையாவும் வாங்கணுங்கிறேன். வாழ்கிற மனிதன்கிட்ட நான் பார்க்கவும் செய்கிறேன். பேச முடியல ஒரு பொம்பளையால், கணவனை தாண்டி அல்லது மனைவியை தாண்டி. ஒரு ஆணால் வாழ முடியல, பேசவே முடியல. புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னே முடிவுக்கு வரானுங்க. அந்த காலம் இப்போலாம் பொண்ணே கிடைக்கல எனக்குன்றான் ஒருத்தன். அப்படியா இருக்கான்? பொண்ணு இல்லாமல் அந்த உலகம் இருக்கான்? இல்லை, என்னவோ எதிர்பார்க்குறான் அவன், அது கிடைக்கல அவனுக்கு. என்னவோ எதிர்பார்க்குறாவோ, அது கிடைக்கல அவளுக்கு. ஏதோ ஒன்றா இருந்துன்னு போட்டால் எனக்கு ஒரு புள்ள பெற்றுனா நான் காமத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்? காமம் சின்ன விஷயமாயிடுச்சு, சுற்றி வேறு விஷயம்லாம் இருக்குது. புரியுதா? ஸோ செக்ஸ் அசிங்கமானதுனால, அதாவது பால் உணர்வு அசிங்கமானதுனால இந்த எல்ஜிபிடி சொசைட்டி உருவாயிடுச்சு. அவ்வளோதான். ஏன்? அங்கே தான் சுதந்திரங்குது. ஒருத்தையை பார்த்து நீ ரொம்ப நல்லா இருக்கிற, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குது, நான் ஒன்றா கூட ஒன்றா, நீ என்னை பிடிச்சிக்குது இல்லை, நீ அவளை பிடிச்சிக்குதுன்றா.
ஒன்று பிடிச்சது அவளையும் பிடிச்சது என்ன பிரச்சனை? எனக்கு லட்டும் பிடிக்குது, ஜாங்கிரியும் பிடிக்குது, என்ன பிரச்சனை? ஒரு படமும் எடுத்து காமிச்சான், எதுக்கு என்ன பிடிக்குது? உப்புமாவும் பிடிக்குது, கிச்சடியும் பிடிக்குது, சப்பாத்தியும் பிடிக்குது, தோசையும் பிடிக்குது. பிடிக்கூடாதா என்ன? சப்பாத்தி தோசையும் சண்டை போடுறது இல்லை. ஆனால் சப்பாத்தி தோசையாக இருக்கிற இந்த பெண்களோ அல்லது ஆண்களோ அப்போது அந்த தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களால் உந்தப்பட்டுனா அவரான் போர் வச்சிச்சு. நிறைய கல்யாணம் பண்ணின்னு விவாகரத்து பண்ணுறது எதுக்கிட்டானா டைவர்ஸ் வாங்கிட்டாக்கா பணம் வரும்ன்ட்டு அதுக்குன்னே கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்க. அப்போ கல்யாணம் பண்ணும் போதே பயப்படுறான். கல்யாணம் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுவாளோ, 3 வருஷத்தில் டைவர்ஸ் வாங்கிடுறா. வாங்கிட்டு மாதம் எனக்கு என்ன பண்ணு ஜீவனாம்சம் கொடுன்னு கேஸு போடுறா. இதுக்கு நான் எப்படி வாழ்ந்துடலாம்? தனியாகவே இருந்துடலாம், சனியாக எதுக்குன்னு தோணுது. புரியுதா? எல்லாருக்கும் பிரச்சனை எங்கே இப்போ புரியுதா? ஆண் இல்லை, எனக்கான ஒரு வாரிசு உருவாக்கணுன்ற வெறி வேட்கை அவனுக்கு இல்லை. ஒரு ஆணுக்கு நான் என்ன மாதிரி எனக்கான ஒரு வாரிசு உருவாக்கணுன்ற வேட்கை வெறியை வந்தால் என்ன பண்ணுவான்? உங்களே தான் தேடுவான். இப்போ வாரிசெல்லாம் மேட்ரா, ஐயோ போப்பா எனக்கு தேவையில்லைன்றான். ஏன்? கூடவே சாப்பாடு இல்லை, இயலாமையும் கூட இருக்குது. ஒரு பெண்ணை திருப்தி பத்துற அளவுக்கு ஆண் இல்லை, வளமாக இல்லை. ஒரு ஆணை முழுசாக அனுபவிச்சதுக்கான பெண் இல்லவே இல்லை. அவ்வளோ என்னவோ எதிர்பார்க்குறா. ஸோ பிரச்சனை அங்கே தான். அப்போ பால் உணர்வில் கோளாறு, அன்பில் கோளாறு, இனக்கவர்ச்சியை சார்ந்த எல்லா படங்களும் காட்சிகளும் மனுஷனை என்ன வாக்கிச்சு? அவசர தேவை, இழுகளுக்கு தூண்டுற மாதிரியான காம உணர்வுகள், குழந்தையிலேயே வேறு மாதிரியான அனுபவம். அப்போ எனக்கு என்ன வருது? இந்த உலகமே அபித்தான் பொழுது, அசிங்கமாக தான் இருக்கும் பொழுது, அப்படி தான் பொழுது வாழ்ந்தாவனம் பொழுதுன்ற மாதிரி ஆகிட்டான். 2 பேரும் சேர்த்து விட்டு காதலிக்கிறான். இன்னொருத்தன் பொண்டாட்டினே தெரிஞ்சு தான் காதலிக்கிறான். கல்யாணம் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிறான். அவளை கூட கட்டுப்படுத்துகிறான், நீ இன்னொரு ஆம்பளை கூட பேசக்கூடாதுன்ட்டு. நீயே யார் தான்? சும்மா வெத்து வந்து சேர்ந்துக்கிறேன். ஆனால் என்னென்ன பண்ணுகிறே? நீ என்ன கட்டுப்படுத்துகிற? புரியுதா? வச்சுக்கணும் ஒன்னே. அதுக்கு முன்னாடி நான் 4 பேர் பார்த்துருந்தேன். இவன் வந்தவொடனே இன்னொருத்தனை பார்க்கக்கூடாதுன்றான். நீ பயில்வான் பக்கரியாக இருந்தால் கூட எனக்கு என்ன வேணும்? முறுக்கு நல்லா இருந்தால் கூட எனக்கு என்ன வேணும்? அதிர்ஷ்டம் தேவைப்படுது. யார் பிரச்சனை? அப்போ முறுக்கும் அதிர்ஷ்டம்லாம் இங்கே எல்லா மாதிரியான வெரைட்டிஸும் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து பார்க்கணுன்ற வேட்கை மனிதனுக்கு அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த பூமி என்ன பண்ணுதுன்னா கடைசி கட்டத்துக்கு வந்துச்சு. அதனால் எல்லா மனிதனும் என்ன தான் நினைப்பான்னா எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிடணும்னு நினைப்பான் அவசரமாக. இப்போ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது ஆம்பளை பொம்பளை இதெல்லாம் தாண்டி, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் தாண்டி வாழத்தான் வேணும். வாழ்ந்துருவான். வாழ தான் வேணும். வசதி வேறு வழி வாய்ப்போம் இல்லை, அந்த வாழ்ந்தான் ஆகணுன்றதுக்காக வேண்டி ஒரு கேள்வி என்ன போய் அன்பாக இருந்துக்கிறான் ஒரு மாம்பளை. ஏன்? அவகிட்ட பணம் இருக்குது, அவள் சும்மாக்குறா. அதனால் என்ன பண்ணிக்கிறாங்க, அவளை கூட போய் உறவு வச்சுக்கிறான். அவளுக்கு என்ன வேணும்? சம்பாத்தியம் அவங்ககிட்ட இருக்குது, பணம் அவங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சு லஸ்ட்டுன்னே சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணு ஸ்வீட் ஃபாதர்ன்ட்டு, ஸ்வீட் டேடி. அப்போ இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் ஏன் உருவாச்சு? பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கணும், பால் உணர்வை ஈஸியாக தீர்த்துக்கணும், அன்பு பரஸ்பரம்லாம் 2வது நான் அனுபவம் பெற்று போனோம், இந்த பூமியை நான் எப்படின்னா என்ஜாய் பண்ணிடணும். இந்த வேட்கை வெறியாக அதிகமானா ஆகும், இனக்கவர்ச்சியை தாண்டி போவோம், பால் உணர்வை தாண்டி போவோம். ஸோ பால் உணர்னால் உந்தப்பட்டு வாழலை, பணத்துக்காக மற்ற காரணங்களுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, கிணச்சி விட்டும் செயல்கள்லாம் செஞ்சுக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், அன்பும் பரஸ்பரமாக எல்லோரும் கூட வாழலாம். நீங்கள் அன்பு பரஸ்பரம்னாக்கா எல்லோரும், இப்போ நான் அப்படித்தான் எல்லோரையும் அன்பாக தான் நேசிக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறேன். அப்படி பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் அன்பானவராக இருக்கலாம், உங்களை சுற்றிட்டு இருக்கவங்களும் அதே மாதிரி உங்களை பார்ப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. நான் அன்பாக இருக்கிறதுனால என்ன கூட வேலை செய்கிறவங்களாம் என்ன அன்பாக பார்ப்பாங்களான்னா சாத்தியம் இல்லை. நான் தான் உஷாராகணும். எதில்? நான் அன்பாக இருக்கிறதுல கூட நான் கவனமாக இருக்கணும். இல்லை என்னால் என்னவா இருக்க முடியாது, அன்பாக இருக்க முடியாது. புரியுதா? ஏன்? சனியை பக்கத்துலேருந்து எப்போ பார்த்தா விருப்பானா என்ன ஆகும்? அன்பாக இருக்கிறத விட்டுருவேன். நான் உனக்கு சொல்லித்தரேன், யார் உன்னை என்ன மாதிரி வெறுப்பேற்றினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நீ எப்படி தான் இருக்கணும், அன்பாக தான் இருக்கணும். எல்லாருமே என்ன பண்ணணும், நேசிக்கணும். அதுதான் உன்னுடைய வேலையாகவே. அன்பாக இருக்க தெரியாதவங்களை விட்டு நீ தான் விலகணும். இல்லை அவங்கள தூர வச்சுட்டு நீ தமாஷ் பண்ணிக்கணும், இல்லை நடிச்சிக்கணும். வேறு வழி இல்லை. அதுதான் நடிகலாம் சொல்கிறேன், வேறு வழி இல்லை. அப்பப்போ போய் சுவைப்பது, நீ அழகாகிற ஏதி நெத்தியில் ஒட்டிக்கணும். நீ இந்த உலகத்தையே ரொம்ப அழகானவ நீ தான், நீ ஏதி மேலே ஒட்டின்னு பண்ண முன்னாடி போய்
ஆமாம், வெளியே வரும்போது மேக்கப் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வெட்டி வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணான், இந்த உலகத்துலேயே என் பொண்டாட்டி விட ஒரு அழகான வில்லைன்னு நீ போனோம். அவளும் என்ன பண்ணா, இந்த உலகத்துலேயே ஒரு ஆம்பளை இருக்கிறனா யார் தான் இது, நீ தான்ட்டு எழுதி ஓட்டிக்கணும். உண்மை அப்படி இல்லை. புரியுதா என்ன சொல்லிட்டு? அப்போ சொசைட்டின்னா தான் ஆகும், இப்படி தான் அசிங்கமாக தான் ஆகும். இது வந்து அசிங்கம்னு சொல்ல முடியாது, அப்படி தான் வாழ்ந்துடும். ஒத்துக்க முடியாத சண்டைங்க நடக்கும். ஜாதியை ஒத்துக்க முடியல, ஒரு கட்டத்தில் சண்டை போட்டுருந்தானுங்க. ராஜாங்கம் பூச்சி வச்சுருந்து சண்டை போட்டுருந்தானுங்க. இப்போ சண்டை போடுறதுக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ அன்பு தான் இருக்குது, அதை வச்சு சண்டை போடணும். பால் உணர்வு வச்சுன்னு சண்டை போடணும். அதனால் இந்த சண்டை போடணும். புரியுதா? 40 வயசு 50 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணனே தோணவே மாட்டேங்குது. ஏன் தோணலை? தன் தேவையை பெம்பள்கிட்ட அனுபவிச்சுக்கணும்னு இல்லை, பாத்ரூமில் போய் விரல வச்சு போச்சுக்கலான்னு அங்கேயே வச்சுட்டான். அவன் பண்ணியும் பார்த்துட்டான், பழகவும் பழகிட்டான். இனி அவனுக்கு என்ன தேவைப்படல, உங்களே தேவைப்படல. போதும் ஒரு பாத்ரூமில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டால் கூட போதும். பாத்ரூம்லேயே ஸ்டிக்கர் ஒன்றா உள்ளவே ஒட்டிக்கலாம். உள்ளே ஒட்டினா யாரேனா எப்போ போனால் ஒட்டிக்கலாம். ஒட்டின்னு உருவின்னு இருக்க வேண்டியது தான். அது அசிங்கமாக இருக்கலாம் நான் சொல்கிறது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துனுக்குது. உங்களில் யாரோ ஒருத்தர் அப்படி இருப்பீங்க, கேட்டுனுக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருப்பீங்க. காரணம் என்ன? அன்பு தான், பரஸ்பரம் தான். யாரையோ ஒருத்தர் திருப்தி பற்ற பார்க்குறீங்க. நீங்கள் சுதந்திரமாகவே இல்லை. உங்கள் தேவை மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லை. காலைல எழுந்துக்க மாட்டேன்றீங்க, பொறுப்பை மெதுவாக எழுந்துக்கிறீங்க. போதுமான பணம் இருந்து தானே இருக்க மாட்டேன்றீங்க. என்னை பார்த்து வெறுப்பாக வரவங்களாங்கிறாங்க. இவ்வளோ வச்சுன்னு சம்பாதிச்ச பேர் கூட ஏன் வந்து பேசிங்கிறான்ட்டு. நான் பேசுறது பணத்துக்காக இல்லை. பணம் வந்தால் சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணிடலாம்? நான் எனக்கு பிடிக்குது 4 பேர் நல்லா இருக்கணும், 4 பேர் வாழணுன்ட்டு. எனக்கு கொடுக்குற பிடிக்கலன்னா நான் என்ன செய்யணும்? 4 பேரை வாழ வைக்கணுமா, ஒருத்தரை வாழ வைக்கணுமா? ஒருத்தரை தான் வாழ வைக்கிறேன். 4 பேருக்கு வாழ வச்சு அந்த சனியனுக்கு அது புரியல. 4 பேரை வாழ வைக்கிறதுனால தான் நீ வாழ்றனே புரியல. நான் 4 பேரை வாழ வைக்கிறதுனால தான் நீ என்ன பண்ணுற, வாழ்கிற. அது கூட உனக்கு புரியல, வெறுப்பேற்றி பார்க்குற. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போது மனிதன் அன்பாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி இருக்குண்ணா அன்பாக இருக்கணும். அப்போ எல்ஜிபிடி புரிஞ்சுக்கணும். பாவம், அவங்க 2 பேருக்குள்ள பரஸ்பரம் அன்பாக இருக்கிறதுக்கான ஆண் அல்லது பெண் கிடைக்கல. தேடினாங்க, யார்கிட்டையும் அவங்க அவமானப்பட்டாங்க, யாரோ அவங்களை அசிங்கப்படுத்தினாங்க. காலேஜ் லைஃப்லேயோ எங்கேயோ. அதோட பொண்ணு கம்ஃபர்டபுளாக இருக்கிறான், பையன் கம்ஃபர்டபுளாக இருக்கிறான், பிரச்சனை முடிஞ்சிச்சு. பொண்ணு கம்ஃபர்டபுளாக இருக்கிறா, போதும். பையனுக்கு பையன் நான் இதனை தேவை, என் தேவை இதுங்க, செய்யறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ 2 பேருக்குள்ளே உறவு மலர்ந்துச்சு. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ பால் உணவு தீர்த்தத்துக்கு கருவிகளே போதும்னாக்கா ஆம்பளே போதும் தானே. நான் ஒரு ஆம்பளை, என் பால் உணவு தீர்த்தத்துக்கு ஒரு ஆம்பளை போதுன்றேன். நான் வெறும் பால் உணர்வு தான் அப்படின்னா யார்கிட்ட தீர்த்துக்கலாம்? நான் ஆம்பளைக்கிட்டே தீர்த்துக்கலாம். அப்படி தானே? அதுக்கு ஒரு பொம்பளை அவசியமே இல்லை. அதே மாதிரி பொம்பளைக்கும் ஆம்பளை அவசியம். புள்ள பெற்றுக்கணுன்னா மட்டும்தான். அதுக்கெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குதுன்ட்டா இல்லை, எங்கன்னா வாங்கிக்கலாம். என்ன வானவே வானா என்ன? நாம் இருவர், நம்பிக்கை எதுக்கு ஒருவர் இல்லை. எனக்கு அல்வா நீ, உனக்கு ஜாங்கிரினா. உனக்கு ஒரு ஓனர்னா அது நான் தான், எனக்கு ஒரு ஓனர்னா அது யார் தான்? நீ தான். நம்ம 2 பேர் எப்படி இருந்துட்டு போகலாம்? இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், வீடு வாங்கிக்கலாம், கட்டிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், ஓட்டலாம், நகை நட்டு வாங்கிக்கலாம், எல்லாம் நேரம் இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், புதுசாக ஃபோனை வாங்கிக்கலாம், பேசிக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். நம்ம 2 பேர் ஜாலியாக அந்த முடிவுக்கு ஏன் வந்தாங்க? நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் ரைட் ராங்கெலாம் சொல்ல முடியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் ஏன் வருதுன்னா இதுதான் காரணம். என்ன காரணம்? அன்பு பரஸ்பரம் இல்லை, நேசிக்கிறதுக்கான தகுதி இல்லை. கணவன் மனைவியாக இருந்தால் இலக்கணம் அங்கே கம்ஃபர்டபுளாக என்னால் இருக்க முடியல. ஆணும் பெண்ணுமா இருந்தால் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆணுக்கு ஒரு பிரச்சனை, பொம்பளை எனக்கு தான்றான். பொம்பளைக்கு ஒரு பிரச்சனை, ஆம்பளை எனக்கு தான்றான். இந்த 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 எல்ஜிபிடி சொசைட்டியில் அதெல்லாம் ஒன்று. காலை ஜப்பானில் காப்பி, மாலை தாய்லாந்து, இது நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, இதிலே நமக்கு என்ன வேலி, வெட்கம் துக்கம் தேவையில்லை. சந்தோஷமாக இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டான். வேறு வழி இல்லை. பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னே முடிவு பண்ணிட்டான். நான் தான் சொல்லித்தரேன் அப்படிலாம் எல்லாம் முடியும்ன்ட்டு. புரியுதா? நெருங்கி வருவாய், நெருங்கி வருவாய், நெருங்கி வருவாய்,
நீ ஆணாவே இரு கொண்டாடு, பொம்பளையாவே கொண்டாடு. பிரச்சனை நீ பொம்பளையாக இருக்க மாட்டேற, அதான் உன் பிரச்சனை. இன்னொரு பொம்பளையை கூட உன்னை போய் நிற்க வைக்கிற, அதான் உன் பிரச்சனை. இல்லை இன்னொரு ஆம்பளை கூட போய் நிற்க வைக்கிற, அதான் உன் பிரச்சனை. அவள் கொண்டாடணும்னு நினச்சிட்டேன்னா எப்படின்னா கொண்டாடுறோம். நீ ஒன்றும் செய்ய மனசுக்குள்ளே நோ பண்ணுறாள், என்ன பண்ண முடியும்? அங்கெல்லாம் போய் ப்ரொசஸ்லாம் பண்ண முடியாது. புரிஞ்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.